ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட எலிஜிபிள். இந்த ஜாப்க்கு வந்து மெயினாக அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்எஸ் எக்ஸல் வந்து நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து எம்எஸ் எக்ஸல் வந்து நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப் வந்து தாராளமாக வீட்டிலேருந்தே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா கிளைண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவங்களோட டேட்டா பேஸில் நீங்கள் வந்து இன்புட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் வந்து ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ரிலேட்டடான ஒரு ஜாப் இது. ஸோ அது ரிலேட்டடாக என்னென்ன ஒர்க்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணணும், அப்புறம் வந்து ஸ்ப்ரெட்ஷீட்ஸ், அப்புறம் வந்து எம்எஸ் எக்ஸல் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டேட்டாஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸோட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், ஸோ இதெல்லாம் வந்து அசஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் இது. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா யார் ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜிடிஆர் இமிக்ரேஷன் அண்ட் க்ரீன் டெக் ரிசோர்ஸஸ், இவங்க தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கு வந்து 2 lakhs வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து எப்போ அப்ளை பண்ணணும், லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 21st September, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா என்ட்ரி அசோசியேட் ஃப்ரெஷர் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜாப் ரோலோட நேம் வந்து டேட்டா என்ட்ரி அசோசியேட். ஸ்கில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸல் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 months வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொபேஷன் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 10,000லேருந்து 12,000 வரைக்கும் கிடைக்கும், ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 6 months வந்து ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆனுவல் சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs per annum வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்குக்கு வந்து 5 days வந்து ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 days உங்களுக்கு வந்து வீக் ஆஃப் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து 5 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கம்பெனி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.